Formation of equations involving derivatives. இதுல நாம இப்போ second sum solve பண்ண போறோம். Prove that if y is equal to sin of m sin inverse x, then 1 minus x square y2 minus x y1 plus m square y is equal to 0. So நமக்கு கொடுத்திருக்க equation என்ன? Y is equal to sin of m sin inverse x. இந்த equationல இருந்து நம்ம இந்த equation derive பண்ண போறோம். இங்க y suffix 2, y suffix 1 இதெல்லாம் என்ன அப்படின்னா derivatives. y1 அப்படின்னா first derivative, that is dy by dx. y2 அப்படிங்கிறது second derivative, d square y by dx square. So given equation அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். y is equal to sin of m sin inverse x. இது நம்ம differentiate பண்ணோம் அப்படின்னா இங்க sin of இருக்கிறதுனால first நம்ம sin differentiate பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த ஆர்குமெண்ட்டை differentiate பண்ணணும். ஸோ அது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா சைனை இந்த பக்கம் கொண்டு வந்துக்கிறோம். ஆக்சுவலா நம்ம சைன் இந்த பக்கம் கொண்டு வந்துக்கிறோம் அப்படின்னு சொல்றதை விட ஆக்சுவல் கான்செப்ட் என்ன அப்படின்னா போத் சைட்ஸ் நம்ம சைன் இன்வர்ஸ் அப்ளை பண்றோம் அப்படிங்கிறதான். ஸோ ஈக்குவேஷனோட போத் சைட்ஸ் நம்ம சைன் இன்வர்ஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்னு கிடைக்கும். ரைட் ஹேண்ட் சைட் சைன் இன்வர்ஸும் சைனும் கேன்சல் ஆயிடும். நம்மளோட ஆர்குமெண்ட் மட்டும் வரும் m சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். இப்போ both the sides நம்ம differentiate பண்றோம். So differentiating with respect to x. Sin inverse of y differentiate பண்ணோம் அப்படின்னா 1 by square root of 1 minus y square. y differentiate பண்ணோம் அப்படின்னா dy by dx. This is equal to m constant multiplicationல இருக்கு, அதனால நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். Sin inverse of x differentiate பண்ணோம் அப்படின்னா 1 by square root of 1 minus x square. Again x differentiate பண்ணோம் அப்படின்னா with respect to x நம்ம differentiate பண்றதால அது 1 ஆயிடும். நமக்கு ஆக்சுவலா என்ன ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் வேணும், செகண்ட் டெரிவேட்டிவ் வேணும். அதனால இது நம்ம திரும்பவும் with respect to x differentiate பண்ணணும். பட் இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட்ஸ் இருக்கும்போது நமக்கு differentiate பண்றது கஷ்டமா இருக்கும். அதனால என்ன பண்றோம் அப்படின்னா ஈக்குவேஷனோட both the sides நம்ம ஸ்கொயர் பண்ண போறோம். Okay, squaring on both sides we get இங்க 1 ஸ்கொயர் 1, அப்புறம் இந்த ஸ்கொயர் பண்ணும்போது ஸ்கொயர் ரூட் நமக்கு போயிடும். ஸோ டினாமினேட்டர்ல 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர். டிஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் அப்ளை பண்ணும்போது என்ன வரும்? டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு வரும். டிஒய் பை டிஎக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணாதான் அடுத்த டெரிவேட்டிவ் செகண்ட் டெரிவேட்டிவ் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்னு எழுதணும். இங்க நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணல, ஸ்கொயர் எடுக்கிறோம். அதனால இது இந்த dy by dxங்கிறது என்ன ஆகும்? dy by dx whole squareனு வரும். இங்க m ஸ்கொயர், அடுத்தது 1 ஸ்கொயர் is 1, அப்புறம் ஸ்கொயர் பண்ணும்போது இங்க இருக்க ஸ்கொயர் ரூட் போயிடும். ஸோ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அகெயின் ஸோ இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஃபங்க்ஷன்ஸ் இங்க டினாமினேட்டர்ல இருக்கு. டினாமினேட்டர்ல இருந்தாலும் நமக்கு டிஃபரன்ஷியேட் பண்றது கஷ்டமா இருக்கும். அதனால இந்த ஃபங்க்ஷன்ஸை நியூமரேட்டருக்கு கொண்டு வந்துக்கிறோம். என்ன பண்றோம் அப்படின்னா so both the sides 1 minus x square into 1 minus y square நம்ம மல்டிப்ளை பண்றோம். அது வேற விதமாவும் சொல்லலாம். எப்படி சொல்லிக்குவோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்றோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்க இருக்க 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இங்க நியூமரேட்டருக்கு வந்துடும். இங்க இருக்க 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் இங்க நியூமரேட்டருக்கு வந்துடும். ஓகே, இப்போ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். இங்க பார்த்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் ப்ராடக்ட்ல இருக்கு. ஸோ ப்ராடக்ட்ல இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இந்த ஃபேக்டர் அப்படியே வச்சுக்கிட்டு செகண்ட் இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். dy by dx ஹோல் ஸ்கொயர் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எப்படி பண்ணணும்? ஃபர்ஸ்ட் 2 முன்னாடி வந்துடும் dy by dx. அடுத்தது dy by dx டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிட்டோம். ஸோ 2 இன்ட்டு dy by dx இன்ட்டு d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் பிளஸ் இப்போ என்ன பண்றோம்? dy by dx ஹோல் ஸ்கொயரை அப்படியே வச்சுக்கிட்டோம். 1 minus x square differentiate பண்ணணும். இங்க 1 constant but additionல இருக்கு, அதனால நமக்கு differentiate பண்ணும்போது 0 ஆயிடும். minus x square இதை differentiate பண்ணா என்ன வரும்? minus 2 முன்னாடி போயிடும் 2x. திரும்ப x differentiate பண்ணும்போது with respect to x differentiate பண்றதுனால அது 1 ஆயிடும். so 1 minus x square நம்ம differentiate பண்ணோம் அப்படின்னா minus 2x கிடைக்கும். நம்மளோட ஈக்குவேஷன்ல ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு அப்படின்னா
எம் ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் மல்டிபிளிகேஷன்ல இருக்கு, அதனால எம் ஸ்கொயர் அப்படியே எடுத்துக்க போறோம். அடுத்தது 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர், 1 கான்ஸ்டன்ட் அடிஷன்ல இருக்கு, அதனால அது 0 ஆயிடும். அடுத்தது இந்த 2 முன்னாடி வரும், ஸோ மைனஸ் 2y, y டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா dy பை dx. ஓகே, நம்ம என்ன அப்சர்வ் பண்றோம் அப்படின்னா இந்த 2 இன்டு dy பை dx இங்க இருக்க ரெண்டு டேர்ம்லயும் இருக்கு, அதனால நம்ம காமனா அது வெளியில எடுத்துக்கிறோம். எடுத்துட்டோம் அப்படின்னா மிச்சம் என்ன இருக்கு, 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். இந்த டேர்ம்ல ஒரு dy பை dx வெளியில எடுத்துட்டோம். அப்புறம் இங்க பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ஆயிடும். 2 வெளில எடுத்துட்டோம். மிச்சம் இப்ப நமக்கு என்ன இருக்கும், x இன்டு dy பை dx. So both the sides 2 dy by dx நம்ம cancel பண்ணலாம். cancel பண்ணோம் அப்படின்னா மிச்சம் என்ன இருக்கு, 1 minus x square into d square y by dx square minus x into dy by dx which is equal to minus m square dy by dy by dx cancel பண்ணிட்டோம், minus m square y இருக்கு. இதை இந்த பக்கம் உணர்ந்துக்கும். so plus m square y ஆகும். நமக்கு கொஸ்டின்ல கொடுக்கும் பொழுது d square y by dx ஸ்கொயருக்கு நோட்டேஷன் நமக்கு என்ன கொடுத்திருந்தாங்கன்னா y suffix 2 கொடுத்திருந்தாங்க, அதே இங்க நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி dy by dxக்கு பதிலா y1 போட்டுக்கிறோம். அண்ட் இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம டெரைவ் பண்ணணும், இதை நம்ம டெரைவ் பண்ணிட்டோம்.